இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். வர்த்தக ஒப்பந்தம் இறுதி பங்கு சந்தையில் அதிரடி மாற்றம். இந்தியா அமெரிக்கா இடையே நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு 50% இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக முதலீட்டாளர்கள் மத்தியில் புதிய உற்சாகம் ஏற்பட்டு மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் இன்று 3500 புள்ளிகள் அதிகரித்துள்ளது. 50 முன்னணி நிறுவனங்களின் பங்குகளை கொண்ட நிப்டி இண்டெக்ஸ் 4.7% உயர்ந்தது. குறிப்பாக அதானி குழும நிறுவனங்களின் பங்குகளின் விலை 13% விலை அதிகரித்தது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு $90.29 மாறியுள்ளது. அந்த பெண் குயின் போல இருப்பதிலும் தவறில்லை, பொடி வைத்து பேசிய அண்ணாமலை. கோவை, சிங்காநல்லூர் உட்பட 6 தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்த தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தந்தையின் உடல்நிலை காரணமாக அப்பொறுப்பிலிருந்து விலகுவதாக கூறியுள்ளார். நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் என் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனாலதான் அதிகமா நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸ்ல இருக்காங்க. டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்னைக்கு அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக டிராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சிருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேற என்ன சொல்றாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ள நாங்கள் பேசிக்கிறோம். அதனால கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும் கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமா டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அதனால அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்பந்தப்பட்ட நேரத்துல என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேற ஒரு தலைவர் வருவாங்க, பண்ணுவாங்க. அரசியல் கட்சியில அதிகபட்சமே மக்கள் முன்னாடி போட்டிட்டு வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யறதா. நான் கட்சி என்ன சொல்றதோ நான் செய்யறேன். அதே சமயம் அரசியல்ங்கிறது நீங்க முன்னாடியே பல இடத்துல சொல்லிருக்கீங்க, நான் ஐபிஎஸ்ஆவே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் நான் எங்கேயும் சொல்லிங்கன்னா நான் கேட்டதுக்காக நான் சொல்றேன். இப்ப ஏன் எல்லாம் பெண்குயின் பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பெண்குயின் அது தனியாக அதனுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பெண்குயின் தனியா போனதுனால இன்னைக்கு எல்லாருமே திடீர்னு அந்த ஒத்த பெண்குயினை பாக்குறாங்க. ஆனா அது 2017 வந்து அந்த டாக்குமெண்ட்ரி 8 வருஷமா அந்த பெண்குயின் எல்லாம் மறந்துட்டாங்க. இன்னைக்கு எல்லாரும் அந்த பெண்குயின், அந்த ஒத்த பெண்குயின் எங்கேயான்னு எல்லாம் கேட்கிறாங்க. ஆனா சில நேரத்தில் அந்த ஒத்த பெண்குயினாக இருப்பதும் தவறில்லை என்றுதான் நினைக்கின்றேன். நன்றிங்கண்ணா. உச்சி குளிர்ந்த ட்ரம்ப், மோடியிடம் பேசியதும் வந்த அறிவிப்பு. ஒரே இரவில் மாறியது இரு நாட்டு உறவு. இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த சில மாதங்களாக கடுமையான வர்த்தக போர் நிலவி வந்தது. ட்ரம்ப் நிர்வாகம் இந்திய பொருட்கள் மீது மொத்தம் 50% வரை வரி விதித்திருந்தது. இதில் 25% வரி பரஸ்பர வரி என்ற பெயரிலும் மற்றொரு 25% கூடுதல் வரி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்காகவும் விதிக்கப்பட்டது. இதனால் இந்தியாவின் ஜவுளி, இன்ஜினியரிங் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் அமெரிக்க சந்தையில் பெரும் பாதிப்பை சந்தித்தன. இதையடுத்து இரு நாடுகள் தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தது. விரைவில் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் என ட்ரம்ப் கூறி வந்தார். பிப்ரவரி 2 அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடி இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த வரி விதிப்பில் அதிரடி மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான ஒட்டுமொத்த வரி 50%இருந்து 18% குறைக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா எண்ணெய் இறக்குமதி தொடர்பாக விதிக்கப்பட்டிருந்த 25% அபராத வரி முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கு ஈடாக அமெரிக்க பொருட்கள் மீதான வரிகள் மற்றும் வர்த்தக தடைகளை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்பும் தொலைபேசியில் பேசியதன் மூலம் இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தவும், அதற்கு பதிலாக அமெரிக்கா மற்றும் வெனிசுலாவிலிருந்து அதிக எரிசக்தி இறக்குமதி செய்யவும் ஒப்புக்கொண்டுள்ளது.
அடுத்த சில ஆண்டுகளில் அமெரிக்காவிலிருந்து சுமார் $500 பில்லியன் மதிப்புள்ள எரிசக்தி, தொழில்நுட்பம் மற்றும் விவசாய பொருட்களை வாங்க இந்தியா உறுதியளித்துள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இந்த வரி குறைப்பு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என பிரதமர் மோடி ட்ரம்பிற்கு நன்றி தெரிவித்துள்ளார். இந்த வரி மாற்றத்தால் ஜவுளி, ஆபரணங்கள் மற்றும் மருந்துகள் போன்ற துறைகளில் இந்தியாவின் ஏற்றுமதி அமெரிக்காவில் பல மடங்கு அதிகரிக்கும். அமெரிக்காவின் தொழில்நுட்பம் மற்றும் மின்சாதன பொருட்கள் இந்தியாவில் மலிவான விலையில் கிடைக்க வாய்ப்புள்ளது. செமிகண்டக்டர் மற்றும் AI சார்ந்த திட்டங்களில் இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து செயல்பட வழிவகுக்கும். இதனால் இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளது என இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். எனக்கு யாரும் எதிரி இல்லை. மத்திய பட்ஜெட் தமிழகத்திற்கு ஏமாற்றம். தமிழக மக்கள் வரும் தேர்தலில் பாடம் கற்பிப்பார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஏற்கனவே சொல்லியாச்சே, வெறும் ஏமாற்றம் தான், மாற்றம் பண்ணாலும் பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, வெறும் ஏமாற்றம் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரிய ஏமாற்றம் இது. இது ஒரு தேர்தல் ஆண்டு, ஆனாலும் கூட இதுக்கு மக்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு பாடம் கற்பிப்பாங்க. பள்ளி மாணவன் பாக்கெட்டில் கஞ்சா, இனி ஸ்டாலினை நம்பினா வேஸ்ட் தான். சென்னையில் பகீர், கொதிக்கும் அண்ணாமலை. சென்னை வியாசர்பாடி MKP நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் கஞ்சா பயன்படுத்துவதாக வந்த புகாரை அடுத்து நேற்று ஆசிரியர்கள் மாணவர்களை சோதனை செய்தனர். அப்போது 11ஆம் வகுப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவு மாணவனை சோதனை செய்ததில் அவன் பேண்ட் பாக்கெட்டில் 5 கிராம் கஞ்சா பொட்டலம் இருந்தது தெரியவந்தது. பள்ளி தலைமை ஆசிரியை ஹேமலதா MKP நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மாணவனை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியபோது பள்ளிக்கு வரும்போது சாலையில் கிடந்ததாக மாணவன் கூறினான். அவனுக்கு கஞ்சா புகைக்கும் பழக்கம் இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் பெற்றோர்கள் மத்தியிலும் கல்வியாளர்கள் மத்தியிலும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: சென்னை MKP நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் படித்து வரும் 11ஆம் வகுப்பு மாணவன் பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் கொண்டு வந்த செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. திமுக ஆட்சியில் கல்வி நிலையங்கள் கூட போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறியிருப்பது தமிழகத்திற்கே தலைகுனிவு. புத்தகம் வைத்திருக்க வேண்டிய கைகளில் கஞ்சா பொட்டலம் என்பது வருங்கால சந்ததியினர் எதிர்காலம் குறித்த அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்துகிறது. கஞ்சா போதையில் நடைபெறும் குற்றங்கள் கடந்த 4 ஆண்டுகளில் மிக மிக அதிகரித்துள்ளன. சமீபத்தில் திருத்தணி ரயில் நிலையத்தில் கஞ்சா போதையில் ஒரு வடநாட்டு இளைஞரை இளம் சிறுவர்கள் அறிவாளால் வெட்டிய காணொலியை பார்த்தோம். அதன் பிறகாவது இந்த சொரணையற்ற திமுக அரசு கஞ்சா வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். ஆனால் கஞ்சா வியாபாரிகளுக்கும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கும் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கும் திமுகவில் பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவார் என்று எதிர்பார்ப்பது தவறுதான். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத அரசு பள்ளிகளில் தற்போதைய போதைப்பொருள் புழக்கமும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. பிறகு எப்படி அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும்? 16 வயது சிறுவனுக்கு கூட கஞ்சா கிடைக்கும் இடம் தெரிந்திருக்கிறது. சென்னை மாநகர காவல்துறைக்கு இன்னும் தெரியவில்லை என்பது 8வது உலக அதிசயம். தமிழக பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள்: திமுக ஆட்சியில் நமது குழந்தைகள் எதிர்காலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை நீங்கள்தான் காப்பாற்றியாக வேண்டும். இன்று அரசு பள்ளி வரை வந்துவிட்ட கஞ்சா புழக்கம் நம் வீடு வரை வர வெகு நாட்கள் ஆகாது. இந்த கையாலாகாத திமுக அரசையோ அதன் ஏவலாளியாகவே மாறிவிட்ட தமிழக காவல்துறையையோ இனியும் நம்பி பலனில்லை. குழந்தைகள் எங்கு செல்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாருடன் பழகுகிறார்கள் என்பதை தயவு செய்து உங்கள் நேரடி கண்காணிப்பில் வைத்திருங்கள். இந்த போதை மாடல் திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழக பள்ளி கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாகிவிடும் என அண்ணாமலை கூறியுள்ளார். கோயில் உண்டியலில் 2 கோடி ரூபாய், பெண் உள்ளாடையில் 1 லட்சம் ரூபாய். ராமேஸ்வரம் கோயிலில் பகீர், பக்தர்கள் ஆபீசர்ஸ் அதிர்ச்சி. உலக புகழ்பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருந்தும் வருகின்றனர். பொங்கல் தொடர் விடுமுறை மற்றும் தை அமாவாசையை முன்னிட்டு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கடந்த 1 மாதத்தில் பல லட்சம் பக்தர்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்தனர். கோயில்களில் உள்ள உண்டியல்கள் அனைத்தும் நிரம்பின. அதைத் தொடர்ந்து ராமநாத சுவாமி, பர்வதவர்தினி அம்மன், பஞ்சமூர்த்திகள் ஆகிய சன்னதிகளின் முன்புறமுள்ள உண்டியல்கள் மற்றும் கோயிலுக்கு சொந்தமான நம்பு கோயில் உட்பட உப கோயில்களில் உள்ள உண்டியல்கள் இணை ஆணையர் செல்லதுரை முன்னிலையில் நேற்று திறக்கப்பட்டது. பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் கோயில் கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு வரப்பட்டு எண்ணப்பட்டது.
2,31,56,000 ரூபாயை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் 35 கிராம் தங்கம், 7 கிலோ வெள்ளி, 62 வெளிநாட்டு நாணயங்கள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்தது. உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் கோயில் ஊழியர்கள், பக்தர்கள், தன்னார்வ தொண்டர்கள் பங்கேற்றனர். உண்டியல் எண்ணும் பணியில் திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபாவதி என்ற பெண்ணும் ஈடுபட்டிருந்தார். அவர் எண்ணும் இடத்தில் இருந்து அடிக்கடி எழுந்து செல்வது சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் தெரிந்தது. அவரது செயல்பாடுகள் அதிகாரிகளுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் புகாரின் பேரில் பெண் போலீசார் அவரை தனி அறைக்கு அழைத்து சென்று சோதித்தனர். அப்போது அவரது உள்ளாடைகளில் 1 லட்சம் ரூபாய் பணம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சியடைந்தனர். அவரை கோயில் காவல் நிலைய போலீசார் கைது செய்தனர். பிரபாவதி கடந்த 6 மாதங்களாக ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதேபோல இதற்கு முன்பும் காணிக்கை பணத்தை திருடிச் சென்றாரா என போலீசார் அவரிடம் துருவி விசாரித்து வருகின்றனர். பழைய சிசிடிவி காட்சிகளையும் ஆராய்ந்து வருகின்றனர். கடந்த 6 மாதங்களில் அவர் வீட்டுக்காக என்னென்ன பொருட்களை வாங்கினார், வங்கிகளில் அவர் எவ்வளவு டெபாசிட் செய்துள்ளார், யாருக்காவது பணம் கொடுத்துள்ளாரா என பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராமநாத சுவாமி கோயில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்ட பெண் 1 லட்சம் ரூபாயை உள்ளாடையில் மறைத்து திருடிய சம்பவம் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்திர ரங்கநாதர் கோயிலில் 100 கோடி ரூபாய் நகைகள் மாயம், பாஜ புகார். வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் பாஜ முன்னாள் அரசு தொடர்பு மாவட்ட செயலர் வெங்கடேசன் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது: வேலூர் பள்ளிக்கொண்டாவில் 1500 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட பிரசித்தி பெற்ற அரங்கநாயகி சமேத உத்தர ரங்கநாதர் கோயில் உள்ளது. இக்கோயிலுக்கு மன்னர்கள் காலத்தில் பல கோடி மதிப்பிலான வைர கற்கள், தங்கம், ரத்தின நகைகள் வழங்கப்பட்டுள்ளன. சுவாமிக்கு 2008க்கு பின் இந்நகைகள் அணிவிக்கப்படவில்லை. இவை குறித்து அறநிலையத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்யாமல் இருப்பதால் அவை மாயமாகி இருக்குமோ என மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நகைகளின் மதிப்பு 50 முதல் 100 கோடி ரூபாய் இருக்கும் என தெரிகிறது. இப்போது திருப்பணிகள் நடக்கும் நிலையில் 3 மாதங்களுக்கு முன் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அறை அறநிலையத்துறையால் திறக்கப்பட்டது. இதை பயன்படுத்தி நகைகளில் முறைகேடுகள் நடந்திருக்கலாம் என சந்தேகம் எழுகிறது. மன்னர் காலத்தில் சுவாமிக்கு வழங்கிய நகைகள் எல்லாம் அறநிலையத்துறை ஆவணங்களில் குறிப்பிட்ட எடை, தரம், எண்ணிக்கையில் சரியாக உள்ளதா? இதை பக்தர்களுக்கும் ஊர் மக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும். சென்ற ஆண்டு அறநிலையத்துறை இணை ஆணையரிடம் மனு அளித்தோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாவட்ட கலெக்டர் நேரில் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். 3 நாளாக மளமளவென சரிந்த தங்கம் விலை இன்று உயர்ந்தது. சர்வதேச முதலீட்டாளர்கள் தங்கம், வெள்ளியில் அதிக முதலீடு செய்வதால் இந்தியாவில் அவற்றின் விலை தொடர்ந்து புதிய உச்சத்தை எட்டி வந்தன. கடந்த 29ஆம் தேதி தமிழகத்தில் 1 சவரன் ஆபரண தங்கம் விலை 1,34,400 ரூபாயாக உயர்ந்து தாய்மார்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அன்று 1 கிராம் தங்கம் 16,800 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. 30, 31 ஆகிய தேதிகளில் மளமளவென தங்கம் விலை சரிவை கண்டது. 31ஆம் தேதி 1 கிராம் ஆபரண தங்கம் 14,900 ரூபாய்க்கும், சவரன் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை 1 சவரனுக்கு 7,600 ரூபாய் சரிந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையானது. இன்று 22 கேரட் ஆபரண தங்கம் விலை 1 கிராமுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,030 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,12,240 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கடந்த 3 நாட்களாக தங்கம் விலை குறைந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஆனால் வெள்ளி விலை இன்றும் சரிந்தது. கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 1 கிராம் 280 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.